எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கொரில்லா கிளாஸ் 6 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்னிங் கம்பெனி. ஸோ ஏற்கனவே நம்ம கொரில்லா கிளாஸ் நிறைய பார்த்துருக்கோம் கார்னிங் கிட்ட இருந்து. ஸோ கொரில்லா கிளாஸ் 1, கொரில்லா கிளாஸ் 2. ஸோ இந்த வரிசையில் வந்துட்டு இப்போ கொரில்லா கிளாஸ் 6 வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம மேக்ஸிமமாக கொரில்லா கிளாஸ் 4 வந்து நிறைய மிட்ரேஞ்ச் செக்ஷனில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நிறைய 10,000 12,000 ஃபோனில் வந்துட்டு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொரில்லா கிளாஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலையான பொசிஷனாகவே வந்துருச்சு. ஸோ எந்த ஃபோன் வாங்கணும்னாலும் நம்ம வந்து கொரில்லா கிளாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், கண்டிப்பாக வந்து கேட்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை அமைப்பு வந்து இப்போ வந்து வந்துடுச்சு. இந்த கொரில்லா கிளாஸ் 6ல் வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ மொதல் விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய கொரில்லா கிளாஸ் 5 விட இது வந்து 2 மடங்கு அதிகமாக வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கம்ப்ளீட்டாக புது மெட்டீரியல் கொண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்தவித பழைய மெட்டீரியல்ஸும் வந்து இதில் வந்துட்டு சேர்க்கல. கம்ப்ளீட்டாக வந்து புதிய ரிசர்ச் பண்ணி புதிய மெட்டீரியல்ஸாக வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து 1 மீட்டர் ஹைட்டில் இருந்துட்டு 15 தடவை கீழே ட்ராப் பண்ணியிருக்காங்க இந்த கிளாஸை. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா வந்து தாங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் வந்து டச் சென்சிட்டிவும் வந்து இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டும் வந்து அதிகமாக தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ என்னதான் இந்த கொரில்லா கிளாஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்தாலும் நம்ம டெம்பர் கிளாஸை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து கொரில்லா கிளாஸ் உடஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதிக செலவாகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 200 ரூபாய் 150 ரூபாய் போட்டு இந்த டெம்பர் கிளாஸ் போடுறதுல வந்துட்டு எந்தவித தப்பையும் இல்லை. கொரில்லா கிளாஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் வந்துட்டு சாம்சங் கேலக்ஸி நோட் 9 கூட வந்து வரப்போதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் வந்துட்டு முன்புறமும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பின்புறமும் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், அடுத்த மாதம் வந்து வந்த உடனே வந்து எப்படி இருக்குது என்ன விஷயம் சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.